வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, பணப்பெட்டி எடுக்கிறத பத்தி அருண் வந்து ஒரு கிளாரிட்டி குடுக்குறாரு. அதுக்கு விஜய் விஷால் அண்ட் தென் ராணுவ என்ன சொல்றாங்க அப்படின்றதையும் டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ அருண் வந்து பார்த்தீங்கன்னா, பணப்பெட்டிய இந்த டைம்ல நான் சொல்றேன். அதை எடுக்கிறது வந்து இப்போ எனக்கு தோணுது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சுத்தமா வேஸ்ட் அப்படின்றத வந்து சொல்றாரு. அண்ட் தென் அவ்வளோ பெரிய ருசிகரமான செயல் கிடையாது அப்படின்றதையும் வந்து சொல்றாரு. ஏன் அப்படின்னா, பணப்பெட்டியில லைக் ஒரு 12,00,000 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க எடுத்தீங்க அப்படின்னா 33% வந்து டாக்ஸ் போகும். ஸோ அரவுண்ட் 8 லேக்ஸ் தான் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றத வந்து சொல்றாரு. ஸோ உடனே ராணா வந்து பார்த்தீங்கன்னா, ஓகே இந்த பர்ட்டிகுலர் இன்ஃபர்மேஷனை எல்லாருக்கும் சொல்லு அப்படின்ற மாரி சொல்றாங்க. நான் ஏன் சொல்லணும் அப்படின்ற மாரி அருண் சொல்றாரு. பட் பேசிக்கான விஷயம் இது. எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். எவ்வளோ அமௌண்ட் எடுத்தா எவ்வளோ அமௌண்ட் டாக்ஸ் குடிப்பாங்க. அண்ட் தென் எவ்வளோ அமௌண்ட் கையில வரும் அப்படின்ற ஒரு கால்குலேஷன் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பட் இதையும் தெரியாம இருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸா இருக்கும். வென் தே கெட் த மனி. ஸோ இந்த பர்ட்டிகுலர் விஷயத்த விஜய் விஷால் அண்ட் தென் ராணவ கேட்குறாங்க. அண்ட் தென் இவங்க விஜய் விஷால் அண்ட் ராணவ் வந்து அருண் பேசுறதுக்கு முன்னாடியே வந்து இவங்க 2 பேரும் ஒரு டிஸ்கஷன் வந்து போட்டாங்க. லைக் பணப்பெட்டி எடுக்கிறோம் அப்படின்னா, இந்த வாரம் நம்ம சேவ் ஆயிட்டோம் அப்படின்னா, அடுத்த வாரம் ஒரு சம்பவம் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் பணப்பெட்டி தூக்கி வெளிய ஓடிடணும் அப்படின்ற மாரி ஒரு டிஸ்கஷன் வந்து இவங்களுக்குள்ள போகுது. ஸோ அந்த பணப்பெட்டிய எடுக்கிறதுல நம்ம ஏதாவது ஒரு கேம் ப்ளே பண்ணுவோம். அது வந்து மக்கள் மனசுல நிக்கிற மாரி பண்ணிடுவோம் அப்படின்ற மாரி விஜய் விஷால் அண்ட் தென் ராணவெல்லாம் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த விஷயத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அருண் வந்து இப்படி சொல்லவே விஜய் விஷாலும் யோசிக்கிறாரு. ஐய்யயோ! பணப்பெட்டி எடுக்கக்கூடாதோ அப்படின்ற மாரி அவர் மனசுக்குள்ள நினைக்கிறாரு. அண்ட் தென் அவரு வந்து சொல்றாரு, ஓகே பணப்பெட்டி எடுத்தா மட்டும் தான் டாக்ஸா? 50 லட்சம் அப்படின்னா அதுலயும் டாக்ஸ் பிடிப்பாங்கல்ல அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஆமா. அதுலயும் பிடிச்சிட்டாங்க அப்படின்னா, ஐ திங்க் அரவுண்ட் 33, 34 அந்த மாரி தான் வந்து லேக்ஸ் தான் வந்து கைக்கு வரும். மத்ததெல்லாம் டாக்ஸ்ல போயிடும் அப்படின்ற மாரி அருண் வந்து சொல்றாங்க. ஸோ இந்த பர்ட்டிகுலர் இன்ஃபர்மேஷன் வந்து மத்த எல்லாருக்குமே தெரியுமான்னு கேட்டீங்கன்னா, கொஸ்டின் மார்க் தான். சௌந்தர்யா மாரி ஆளுங்களுக்கெல்லாம் தெரியுமா அப்படின்றது வந்து ரொம்ப நம்மளுக்கு சர்ப்ரைஸா தான் இருக்கு. இன்கேஸ் அவங்களுக்கு தெரிஞ்சுச்சு அப்படின்னா. பட் இந்த பர்ட்டிகுலர் விஷயம் பணப்பெட்டியே எடுக்கிறத பத்தி ஆல்ரெடி டிஸ்கஷன்ஸ் நெறைய போயிட்டுருக்கு. ஸோ விஜய் விஷால் இல்லைன்னா ராணுவ எடுப்பாங்க அப்படின்றது தான் என்னோட கணிப்பு. ராணுவ எடுக்கல அப்படின்னா, ராணுவ வந்து சர்ப்ரைஸா ஒரு விஷயம்லாம் பண்ணுவாரு. மேபி அந்த எலமெண்ட்ல ராணுவ எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பட் விஜய் விஷால் எடுப்பாருன்றது என்னோட கணிப்பு. லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். ஆனா அருண் எடுக்கவே மாட்டாருன்றதுல இது மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா அவர் நெறைய கால்குலேட்டிவா இருக்காரு. ஸோ மக்கள் மனச ஏர்ன் பண்ணணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல தான் இருக்காரு. ஸோ எவ்ரி டைம் பணப்பெட்டிய டிஸ்கஸ் பண்ணும்போது, நான் எடுக்கவே மாட்டேன்ப்பா அப்படின்ற மாரி தான் சொல்லியிருக்காரு. பட் ட்விஸ்ட் என்ன வேணாலும் இருக்கலாம். அடுத்த வாரம் பொறுத்து இருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் கைஸ். பாய்.